fill our heart with gratitude, not like Congress Political Party of India. இந்த சிறப்பான கட்டுரை நன்றியுணர்வால் மனதை நிரப்புங்கள் என்ற தலைப்பிலே தினமணி நாளிதழ் 11 மே 2026 அன்று ஜி மீனாட்சி அவர்களால் சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. காலையில் கண் விழித்திருந்து இரவு உறங்கப் போவது வரை நாம் உபயோகிக்கும் அனைத்து பொருட்களும் பலதரப்பட்ட மக்களின் உழைப்பால் விளைந்தவை என்பதை எப்போதாவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? தினசரி நாம் உடுத்தும் உடையை நெய்தவர் யார்? நமது உணவுக்கான நெல் எந்த விவசாயியின் உழைப்பில் விளைந்தது? இந்த கேள்விகளுக்கான விடைகள் நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் முகம் தெரியாத இந்த மனிதர்களின் உழைப்பால் உருவான பொருட்களை தான் நாம் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் வசதியாக மகிழ்ச்சியாக மனநிறைவுடன் வாழ்வதன் பின்னணியில் எத்தனை விதமான மனிதர்கள் மறைந்திருக்கிறார்கள். அவர்களின் உழைப்பு இல்லாவிட்டால் நமது அன்றாட வாழ்க்கையே ஸ்தம்பித்து போய்விடுமே. இப்படிப்பட்ட முகம் தெரியாத மனிதர்களுக்கு நாம் நன்றிக்கடன் பட்டவர்கள் அல்லவா? நாள்தோறும் உணவு உண்பதற்கு முன் கடவுளை பிரார்த்தித்து விட்டு சாப்பிட தொடங்குவதை பலரும் வழக்கமாக கொண்டிருப்பதை பார்த்திருக்கலாம். அது எதற்காக தெரியுமா? இந்த வேளை உணவு என் தட்டில் விழுவதற்கு காரணமான அனைவருக்கும் நன்றி என்று தெரிவிப்பதற்காக மட்டுமல்ல, ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் தவிப்போருக்கு மத்தியில் என்னுடைய பசியை போக்கும் விதத்தில் அறுசுவை உணவை அளித்த இறைவா உனக்கு நன்றி என்று கூறவும் தான். ஆக நன்றி உணர்வு என்பது நாம் ஏதோ ஒரு வகையில் தினமும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மனித பண்பு. யாராவது ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்துவிட்டால் நன்றி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். அவர்கள் முகமும் அகமும் எப்படி மலர்கிறது என்பதை கண்கூடாக காண முடியும். உணர்வு இல்லாத மனிதர்களிடம் இரக்கம், அன்பு, நேசம், பாசம், கருணை போன்ற உணர்வுகளை காண்பது அரிது. மனிதனாக பிறந்தவனருக்கு நன்றியுணர்வு வேண்டும். அது கண்டிப்பாக காங்கிரஸ் பார்ட்டிக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவை. மிகவும் முக்கியமாக ராகுல் காந்திக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் முக்கியமாக வேண்டும். ஒருவர் நமக்கு செய்த நன்றியை மறக்காமல் அடிக்கடி நினைத்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. பல்வேறு வளங்களையும் நமக்கு தர விளைவுகிறது. கருணை என்னும் ஊற்றை நமக்குள் சுரக்கச் செய்கிறது. நம் மூலம் பலரது வாழ்விலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவர் நமக்கு கடுகளவு உதவி செய்தாலும் கூட அது மலையளவு செய்ததாக எண்ணி நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த அற்புதமான வாழ்க்கையை தந்த உனக்கு நன்றி கடவுளே என்று சொல்லிவிட்டு அன்றைய தினத்தை தொடங்கலாம். நமக்கு கிடைத்திருக்கும் நல்ல வேலைக்காக, அருமையான உறவுகளுக்காக, அன்பான குழந்தைகளுக்காக, நாம் அனைத்து சௌகரியங்களுடன் வசிக்கும் வீட்டுக்காக, காலை முதல் இரவு வரை நாம் சாப்பிடும் ஆரோக்கியமான உணவுக்காக, நோயின்றி உடல் ஆரோக்கியத்துடன் நாம் இயங்க முடிவதற்காக என அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்வதை வழக்கமாக்கிக் கொள்வோம். மனம் சோர்வாக இருக்கும் நேரங்களில் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து நம் வாழ்க்கையில் நடைபெற்ற மிக அற்புதமான 4-5 சம்பவங்களை பட்டியலிட்டு அதற்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு உதவியாக இருந்தவர்களை நினைத்து பார்ப்பது நம் மனதை உற்சாகப்படுத்துவதுடன் நன்றியுணர்வையும் அதிகப்படுத்தும். பெற்றோர்கள், கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள் என பலதரப்பட்ட உறவுகளுக்கிடையேயான மனக்கசப்புகளையும் வருத்தங்களையும் நீக்கும் ஆற்றல் நன்றியுணர்வுக்கு உண்டு. நமக்கு எப்போதும் துன்பம் தருவதையே வழக்கமாக கொண்டவர்கள் கூட ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு நன்மை செய்திருக்கலாம். அந்த நன்மையை நினைத்து பார்த்து நன்றியுணர்வுடன் இருக்கும்போது அந்த நபர் மீதான கோபம் கூட படிப்படியாக குறைவதை உணரலாம். நன்றியுணர்வுடன் இருப்பதால் மனம் அழுத்தம் குறைகிறது, கவலைகள் மட்டுப்படுகின்றன, சவால்களை எதிர்கொள்ளும் மனநிலை வாய்க்கிறது, மகிழ்ச்சி அதிகரிக்கிறது, உறவுகள் மேம்படுகின்றன, எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் தலை தூக்குகின்றது. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பு படுக்கையில் உட்கார்ந்தபடியே அன்றைய நாளில் நடந்த நல்ல விஷயங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதையும் வழக்கமாக்கிக் கொள்வோம். பைபிள் டாக்ஸ் அபவுட் தமிழ்நாடு காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு, அதாவது காங்கிரஸ் பார்ட்டியை விட்டு தீமை நீங்காது. ஆமேன்.